Hello friends, assalamu alaikum. Welcome to Buds to Bloom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த வீடியோல 5 வெரைட்டி சம்சா 5 வெரைட்டி வந்து சம்சா நான் வந்து இந்த வீடியோல செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் எனக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து 5 வெரைட்டி சமோசா செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 கப் மைதா மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன், நார்மலாக நம்ம குக்கிங் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றி பிசையாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டவ் மேக்கிங் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்ப சரி, தவாவில் வாட்டுறப்பையும் சரி, எண்ணெய் அதிகமாக அப்சர்வ் ஆகும். மெயினாக நீங்கள் இந்த டிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு ஒரு 25 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. மூடி வச்ச கேப்பில் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல இன்றைக்கி வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக பூண்டு, ஒரு 3 பூண்டு பல்ல எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கலை துருவி வச்சுருக்கேன். கேரட்டை வந்து நல்லா பொடிசாக துருவி வச்சுருக்கேன். அந்த கேரட்டை சேர்ப்போம். இன்றைக்கி நான் வந்து கேரட், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு என்னென்ன காய்கறி இதில் போட விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ், கேரட் 1 கப்னால் முட்டைக்கோஸும் 1 கப் போட்டிருக்கேன். இது ரெண்டும் வந்து நல்லா வதங்கணும். வதங்குறதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம வெளியில் மாவுலேயே உப்பு போட்டிருக்கோம், இதுலேயே அதிக உப்பு வேண்டாம். அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 1/2 கப் அளவு போடுறேன். வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து 2 தடவை வதங்கினாவே போதும். ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த வெங்காயம் வந்து அதோடு வந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. பார்த்திங்கன்னா இது வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். தனியாவும் மஞ்சத்தூளும் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன். அதே மாதிரி ரொம்ப அதிக ஸ்டஃபிங் காரமாக வைக்காதீங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா, சாட் மசாலா ரெண்டும் 1/2 டேபிள் ஸ்பூன். ஏன் காரம் அதிகம் வேணான்னா, பசங்க வந்து அப்புறம் வெளியில் உள்ளது மட்டும் தான் சாப்பிடுவாங்க, உள்ளே உள்ளது எல்லாம் அப்புறம் வெளியில் தான் இருக்கும். இது ஆய் போடுறதோட நோக்கம் என்னென்னா நம்ம பசங்களுக்கு சாப்பிட வைக்கிறதுக்கு தான். அப்புறம் நீங்கள் காரம் அதிகமாக போட்டிங்கன்னா வெளியில் எல்லாமே வந்துடும். இப்போது நான் உருளைக்கிழங்க நல்லா தோலை சீவிட்டு வேக வச்சு அதை நல்லா மசிச்சு சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி தான் ஆல்மோஸ்ட். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம மாவை ரெடி பண்ணுவோம். இந்த சமோசா சீட் செய்கிறப்ப என்னென்ன தப்பு நம்ம பண்ணுவோம், நான் என்னென்ன தப்பு பண்ணியிருந்தேன் அதெல்லாமே உங்களுக்கு இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் பண்ண தப்பை சொன்னால் தான் நீங்கள் வந்து அடுத்து அது மாதிரி பண்ணாமல் இருப்பீங்க. இதில் முக்கியமாக நம்ம வந்து மாவு நல்லா 25 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அந்த மாதிரி நல்லா ஒரு தடவை அழுத்தி பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு கண்ணா பின்னான்னு இல்லாமல் மாவு நல்லா வலுவலுன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து மொத்தம் 5 அல்லது 6 செக்ஷனாக பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி. வந்து ஒரு 7 செக்ஷன் வந்திருக்கு. ஸோ முதல்ல ஒரு பால் எடுத்து நல்லா வந்து மைதாவில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ரவுண்டாக தேய்க்க போகிறோம். இதில் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, ரொம்ப வந்து ஓரத்தெல்லாம் தேய்க்காமல் நடுவில் மட்டும் நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருந்தோன்னா ஓரெல்லாம் நமக்கு சமோசா சீட் செய்கிறப்ப மொத்தமாக வந்துடும். அதனால் நீங்கள் ஓரத்தை இப்போ தேய்க்கிறப்பலேருந்தே ஓரத்தையும் சேர்த்து தேய்ங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓரமும் ஈவனாக அதை சுற்றி வர போர்ஷனும் ஈவனாக இருக்கும். ரொம்ப தான் பர்ஃபெக்ட் ரவுண்ட்லாம் வரணும்னு இல்லை, ஏன்னா நம்ம இதெல்லாம் கட் பண்ண போகிறோம் சைட்ஸ்லாம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இதுக்கு மேலே வந்து முக்கியமான ஒரு வேலை செய்யணும். நல்லா மாவை டஸ்டிங், ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் மாவு மட்டும் டஸ்டிங் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்துக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் தேய்ச்சாச்சா, இதில் வந்து நம்ம மாவை டஸ்டிங் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று வைக்க போகிறோம். இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, மாவு டஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இடம் விடாமல் ஆயில் தடவணும். நான் வந்து எப்படின்னு காட்டுறேன். இப்போது ஒரு சப்பாத்தி மாதிரி நம்ம ரவுண்டாக தேய்ச்சிட்டோம். இதில் மூளை முடுக்கு ஒரு இடத்த கூட விட்டுறக்கூடாது. எல்லா இடத்துலையும் ஆயில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு, ரொம்ப கையாலலாம் தட்ட வேணாம். நீங்கள் மாவை மட்டும் டஸ்ட் பண்ணி அப்படியே ஒன்று மேலே ஒன்று அப்படியே தொடர்ந்து அடுக்கி வச்சுருங்க. இந்த மாதிரி எனக்கு இப்போ வந்து எத்தனை ஷீட்ஸ் வந்திருக்குன்னா 7 வந்திருக்கு. இந்த 7ஐயும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றா வச்சு மேலேயும் கீழேயும் மாவை திருப்பி டஸ்ட் பண்ணிக்கிட்டு, மாவை நல்லா கொஞ்சம் டஸ்டிங்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிரிக்கிறதுக்கு வரும். அதே மாதிரி அந்த ஆயில் தடவுறது உள்ளே வந்து கரெக்டாக எல்லா இடத்துலையும் தடவி இருக்கணும். இந்த ஷீட்டை எவ்வளோ தின்னாக மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெல்லிஸாக தேய்க்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு சமோசா சீட்ஸ் வந்து நல்லா மெல்லிஸாக வரும். இது வந்து ஒரு காமனாக எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, கொஞ்சம் வந்து அகலமாக தேய்ச்சா அது எப்படி வருமோ, பிரிக்க வருமோ வராதுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது கரெக்டாக உங்களுக்கு பிரிக்க வரணும்னா என்னென்னா, நமக்கு தோசை தவாவோட
பெருசாக இருக்குது. ஸோ டோன்ட் மைண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை தவாவை நல்லா ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்மரில் வச்சு அந்த முழு சர்க்கிள் ஃபுல்லாகவே ஒரு இடம் விடாமல் அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தவாவில் போட்டு வாட்டணும். வாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மாதிரி நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். மேலே 2 இடம் சைடில் 2 இடம் கட் பண்ண போகிறோம். இது வந்து ஆறுச்சுன்னா நல்லா ஓரளவுக்கு வாட்டிடணும். ஃபுல்லாக அடுப்பில் போட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு ஹீட் மட்டும்தான் பண்ணணும். செவந்துடக்கூடாது. நல்லா ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி 4 சைடு கட் பண்ணிடுங்க. பிரிக்க வரலேன்னு தயவுசெய்து பயப்படாதீங்க. ஆறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிக்க வந்துடும். அதே மாதிரி நல்லா வாட்டி இருக்கணும். முதல்ல சொன்ன மாதிரி உள்ளே நல்லா எண்ணெய் தடவி மாவு டஸ்டிங் பண்ணிங்கன்னா பிரிக்கிறது ஒரு மேட்ரே இல்லை. ஈஸியாக வந்து உங்களுக்கு ஷீட் பிரிக்க வந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி வளன்னு கண்ணாடி மாதிரி இருக்குது. எவ்வளோ மெலிசாக நான் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ரொம்ப மெலிசாக பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு ஒரு இதில் எத்தனை ஷீட் நம்ம போட்டோமோ அதே மாதிரி அதை எடுக்க வந்துடும். 5 to 7 ஷீட்ஸ் நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி பொறுமையாக எடுத்திங்கன்னா அழகாக பிரிக்க வந்துடும். சூடாக இருக்கிறதோட வந்து உங்களுக்கு ஆறிடுச்சுன்னா ஈஸியாக பிரிக்க வந்துடும். அதனால் வந்து நமக்கு பிரிக்க வரலையே நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி தேய்க்கிறப்ப நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி வாட்டுறது, அடுப்பில் போட்டு தவாவில் வாட்டுறது எப்படி வாட்டணும்னா நல்லா ஃபுல்லாக எல்லா சைடு ரவுண்டு வாட்டினீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு நல்லா இது பண்ண வரும். இப்போது உங்களுக்கு நான் 5 வெரைட்டி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான ஷீட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஷீட்ஸ் பாருங்கள் ஈஸியாக உரிக்க வருது. இது என்ன பண்ணிடுறேன்னா நான் அப்படியே மொத்தமாக ஒரு இது இருக்கு இல்லையா நம்ம பேக்கிங் பேப்பர், அந்த பட்டர் பேப்பர் போட்டு ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சா தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம். ஒரு ஷீட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடும் ஓரத்துலேயும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸி மெத்தடு, பிகினர்ஸ்க்கெலாம் புரியும். நல்ல ஈஸி மெத்தடு. இதை வந்து 2ஆக மடிங்க. இந்த மாதிரி கோன் ஷேப்பில் இப்படி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அடியில் வந்து ஒரு கப் மாதிரி கிடைக்கும். பாருங்கள் 2ஆக ஜஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை கோன் மாதிரி மடித்தேன். அதுலேருந்து எனக்கு வந்து அழகாக கவர் மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணிக்கிறோன்னா இந்த எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஃபோல்டிங் வருதோ மடிப்பு வருதோ அந்தந்த இடத்துல அந்த மாதிரி மைதா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா நல்லா தண்ணி ஊற்றி ஒட்டிட்டு அதில் நம்ம ஸ்டஃபிங்கை எடுத்து சேர்த்துறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டஃபிங் வந்து வெறும் நார்மல் நம்ம வந்து என்ன ஸ்டஃபிங் பண்ணியிருக்கோமோ அதுதான் சேர்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து 4 விதமான இது நான் இதோட சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் வெஜ் சமோசா அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டது ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கோம். அடுத்து அதே மாதிரி இந்த 2 சைடு ஓரத்தையும் ஒரு முக்கோணம் மாதிரி கட் பண்ணிக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி முக்கோணமாக கட் பண்ணுறோன்னா உங்களுக்கு ஃபோல்டிங் வந்து அழகாக வரும். இது ஒரு சின்ன டெக்னிக் தான். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அதே மாதிரி முக்கோணம் மாதிரி மடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அடியில் வந்து அழகாக கோன் ஷேப்பில் நமக்கு வரும். கோன் ஷேப்பில் வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஃபஸ்ட்டு என்ன ஸ்டஃபிங் பண்ணியிருக்கோமோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி செய்ய போகிற 2வது வெரைட்டி பார்த்திங்கன்னா சீஸ் சமோசா. இதுக்கு நான் வந்து கடையில் அமுல் சீஸ் க்யூப்ஸ் வாங்கி அதை நல்லா துருவி வச்சுருக்கேன். துருவி வச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்டஃபிங்கோட மிக்ஸ் பண்ணியும் போடலாம். இதே மாதிரி ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு எண்டிங்லேயும் வைக்கலாம். இப்போ நீங்கள் கொஞ்சமாக ஸ்டஃபிங் தனித்தனியாக பண்ணணும். இதுனா ஒரே தான் முடிஞ்சிடும். இப்போ வந்து கொஞ்சமாக ஸ்டஃபிங் எடுத்து அதில் சீஸை மிக்ஸ் பண்ணி அப்படியும் நீங்கள் செய்யலாம். இல்லை நான் இப்போ பண்ணியிருக்க மாதிரியும் செய்யலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நீங்கள் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து வெளியில் வந்து கொஞ்சோண்டு சீஸ் வச்சுருக்கேன். இப்போது நான் பண்ண போகிறது அடுத்த மெத்தடு 3rd வெரைட்டி. இப்போ நமக்கு கோன் ரெடி ஆயிடுச்சு. கோனுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம பண்ணியிருக்க அந்த ஸ்டஃபிங்கை வச்சிடறோம். வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா காளான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் காளானை மெலிசாக துருவிட்டு அந்த துருவின காளானை இது கூட எவ்வளோ எனக்கு தேவையோ அந்தளவுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டஃபிங்கோட அமௌண்ட்டு இந்த காளானை எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா ஸ்டஃபிங்கோட அமௌண்ட்டை இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் இதை வைக்கணும். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏற்கனவே நம்ம என்ன சொல்லிட்டோம், ஒரு வெஜ்ஜு செஞ்சிட்டோம், பன்னீர் செஞ்சிட்டோம், காளான் செஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் சீஸ் செஞ்சிட்டோம். அடுத்து வந்து நான் பன்னீர் 4th வெரைட்டி வந்து பன்னீரில் செய்ய போகிறேன். இந்த 2 இடத்துலையும் வந்து கொஞ்சம் முக்கோணமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் வந்து வைக்கிறதுக்கு அந்த முக்கோண ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் குட்டையாக இருக்குது, இருந்தாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இதில் பண்ணிடலாம். ஏன்னா 2 தடவை இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அகலமாக வேணால் அகலமாக பண்ணிக்கலாம், நீளமாக நல்லா ஒரு மாதிரி ஒல்லியாக வேணும், குட்டி சம்சா வேணும்னா குட்டியாக கூட நீங்கள் நறுக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பன்னீர், அடுத்து பன்னீரையும் அதே மாதிரி துருவிருக்கேன். இது வந்து என்னோடய புதுவித முயற்சி தான். நான் வந்து ஒரே வீடியோவில் 5 வெரைட்டியாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்லாம் நீங்கள் டைம் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ், வேல்யூபிள் கமெண்ட் எல்லாமே நீங்கள் கொடுங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா
இருந்துச்சுன்னா கூட இது இப்படி அப்படிங்கிற சஜஷன் கூட நீங்கள் கமெண்ட் தாராளமாக வந்து கீழே பண்ணலாம். தயவுசெய்து உங்களோட ஃபீட்பேக்ஸை ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். கட்டாயம் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஈவன் நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்தால் கூட நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பண்ண போகிறது நம்ம கோன் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு அதில் என்ன செய்ய போகிறேன்னா, நான் மட்டன், இது வந்து நான் வெஜிடேரியன் உள்ளவங்களுக்காக மட்டனை நல்லா குக்கரில் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு வேக வச்சு அதை வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். மட்டன் வேக வைக்கிறதுக்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டஃபிங் அந்த மட்டனையும் எடுத்து இதில் வச்சுருங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு அந்த ஸ்டஃபிங்கோட பிசைஞ்சும் செய்யலாம். இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் அந்த நம்ம செஞ்ச ஸ்டஃபிங்கை வச்சுட்டு தனியாகவும் இது மாதிரி வைக்கலாம். ஒன்றுமே தெரியாது. எண்ணெய் நல்லா சூப்பராக காஞ்சி ஹை ஃப்ளேமில் இருக்கணும். போடுறப்ப மட்டும் சிம்மில் இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே நல்லா வெந்தது, வெளியில் இருக்குது ஜஸ்ட் நமக்கு நல்லா மொறுமொறுப்பாக வரணும். சிம்மில் வச்சிங்கன்னா ஆயில் குடிக்கும். கலர் வந்து கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகும். அந்த கரெக்டான கலர் வரத்துக்கு லேட் ஆகும். ஆனால் வந்து ரொம்ப ஆயில் அப்சர்வ் பண்ணும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் அடிக்கடி எப்படி மீடியம் ஃப்ளேம் இது ரெண்டுலேயும் மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளோட 5 வெரைட்டி சம்சா வந்து ஒரே பாத்திரத்தில் வெந்துட்டுருக்கு. இது வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். இந்த சமோசா சைடில் நான் கட் பண்ணோம்ல அந்த ஓரங்கள், அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதை வச்சும் நான் வந்து ஒரு ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். கட்டாயம் இந்த வீடியோ முடிஞ்சு ஒரு 2-3 வீடியோ கழிச்சு நான் அதை அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட 5 வெரைட்டி சமோசா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ ப்ளீஸ் உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக், கமெண்ட் எல்லாமே சொல்லுங்கள். தேங்க்யூ.